ஜனநாயகன் ஆடியோ விழாவில் தாவேகா கட்சி சின்னம் அறிவிப்பு. கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேகா மொத்தமாக முடங்கி போய்விட்டதாக விமர்சிக்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் சத்தமே இல்லாமல் அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி நகர்ந்து இருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். நாடு முழுக்க எந்தெந்த மாநிலங்களில் சட்டசபை பதவிக்காலம் முடிகிறதோ அங்கெல்லாம் தேர்தலை தேர்தல் ஆணையம் நடத்தி வருகிறது. தற்பொழுது புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதாவது அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் தங்களுக்கான பொது சின்னத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான தேதிகள் வெளியானது. வாக்கு சதவீதம் சட்டசபை உறுப்பினர்களை கொண்டுள்ள கட்சிகள் விதிமுறைகளுக்குட்பட்டு அப்படியே இருக்கும். தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய கட்சிகள் மற்றும் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும். இப்படி அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு அந்தந்த கட்சி விரும்பும் சின்னமே நிரந்தரமாக வழங்கப்படும். தேர்தல் ஆணையத்தின் விதிகளின்படி தேர்தலில் போட்டியிட்டு குறிப்பிட்ட அளவு வாக்கு சதவீதம் பெறும் கட்சிகளோ வெற்றி பெறும் கட்சிகள் தான் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படும். தேர்தல் ஆணையத்தால் 184 சின்னங்கள் பட்டியலிடப்படும். தங்களுக்கு தேவையான சின்னங்களை தேர்வு செய்து விண்ணப்பிக்க வேண்டும். ஒரு கட்சி குறைந்தபட்சம் 5 முதல் 10 சின்னங்கள் வரை விண்ணப்பிக்கலாம். இதனால் விஜய் மக்கள் மனதில் எளிதில் பதியும் சின்னங்களை தேர்வு செய்ய முடிவு செய்துள்ளாரா. அதன்படி கப்பல், விசில், ஆட்டோ உள்ளிட்ட சின்னங்களை கேட்டு விண்ணப்பித்துள்ளாரா. தாவேகா முதல் கட்சியாக நவம்பர் மாதத்திலேயே மனு அளித்துள்ளது. சின்னம் ஒதுக்கீடு குறித்த இறுதி முடிவு டிசம்பர் 2025 இறுதிக்குள் எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 5 மாதங்களே இருப்பதால் தேர்தல் ஆணையம் கொடுக்கும் சின்னத்தை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்த என்ன செய்யலாம் என்பது குறித்தும் விஜய் ஆலோசித்துள்ளாரா. ஜனநாயகன் படத்தின் மூலமும் சில அரசியல் சம்பவங்கள் செய்ய வாய்ப்பிருக்கிறதா. கோட் படத்திலேயே பார்ட்டி ஒன்ன தொடங்கட்டுமா என விஜய் பாடிய பாடல் ரசிகர்களை ஆட்டம் போட வைத்தது. அதனைத் தொடர்ந்து தாவேகா கட்சியை தொடங்கி திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் தான் அடுத்த அரசியல் களத்தில் போட்டியை என கர்ஜித்துள்ளார். அனிருத் இசையில் விஜய் பாடிய தளபதி கச்சேரி பாடல் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்று வருகிறது. ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழாவை வரும் டிசம்பர் 27ஆம் தேதி மலேசியாவில் பிரம்மாண்டமாக நடத்த கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த விழாவில் மறைமுகமாக கட்சி சின்னத்தை வெளியிட்டு பிரபலப்படுத்தவும் திட்டமிட்டு உள்ளார்களாம். விஜயின் குடும்பத்தினரும் இந்த விழாவில் முக்கியமாக கலந்து கொண்டு கட்சி சின்னத்தை வெளியிட வாய்ப்புள்ளது. விஜயுடன் மனைவி சங்கீதா மற்றும் மகன் சஞ்சய் இருவரும் கலந்து கொள்வார்கள் என கூறப்படுகிறது.